ஃபினான்ஸ் வித் இவரை பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல. அதுக்கான காரணம் பல ஊர்களுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வேறு இறந்துட்டாங்க. இந்த மாதிரி சில பர்சனலான ரீசன்ஸ் இருந்தனால ரெகுலராக வீடியோ போடுறது அப்படிங்கிறது தடைப்பட்டு போச்சு. ஸோ இனிமேல் அந்த தடைகள் இருக்காது அப்படின்னு நம்புவோம். ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் சர்வதேச அளவில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஈரானும் இஸ்ரேல் நடிச்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ட்ரம்ப் டாரிஃப் போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தார். இந்த பக்கம் வந்து ரொம்ப நாளாகவே ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் சர்வதேச அளவில் நடந்துகிட்டே இருக்கு. இப்படி நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு அன்சர்டனிட்டிங்கிறது நல்லாவே பில்ட் ஆகிருக்கு. அந்த அன்சர்டனிட்டி பில்ட் ஆகிறதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கோல்டு நோக்கி போகுது. அப்படி கோல்டு நோக்கி போகிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ப்ரைஸ் வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ இப்போது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறத தாண்டி, ஏற்கனவே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சவங்களுக்கு இப்போ வந்து நல்ல காலம், சூப்பராகவே அவங்க வந்து அந்த ரிட்டனை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஆனால் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் கோல்டு ஸ்டாக்கை வாங்கலாமா இல்லையா, இல்லை ஹோல்ட் பண்ணுறது நல்லதா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பொதுவாகவே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நல்லது நடக்கும். ஏன் நல்லது நடக்குன்னா, அவங்க வந்து இன்வென்ட்ரியை கம்மியான ப்ரைஸில் எடுத்திருப்பாங்க. அப்படி இன்வென்ட்ரியை கம்மியான ப்ரைஸில் எடுத்துருக்கிறதுனால டக்குன்னு ஒரு கோல்டு ப்ரைஸுடைய ஹைக் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அதில் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும், லாபம் கிடைக்கும். ஆனால் இதே மாதிரி கோல்டு ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போச்சுன்னா இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா? கோல்டு கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? ஃபஸ்ட்டு விஷயம், தங்க விலை ஏறுறதுனால தங்கத்தை வாங்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து மார்ஜினலாக குறைய ஆரம்பிக்கும். அது ஒன்று. அடுத்தது என்னென்னா, இன்வென்ட்ரி கம்மியான ப்ரைஸில் எவ்வளோ நாளைக்கு எடுத்திருப்பாங்க, அது வந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக இன்வென்ட்ரி எடுத்தாகணும். அப்படி இன்வென்ட்ரி எடுக்கும்பொழுது ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து ஒரு கோல்டு கம்பெனி கோல்டு வாங்கும் பொழுது அவங்க செல் பண்ணும்பொழுது அவங்களுடைய மார்ஜின் குறையும். அப்படி குறைகிறதுனால என்னாகும், இந்த கம்பெனிக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் இருக்காது. இந்த மாதிரி அடிவாங்கும். இப்போ ரீசெண்ட் டைமில், அதாவது கடந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து 17% வரைக்கும் ஏறி இருக்கு. கோல்டு ப்ரைஸ் 17% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆன இந்த 3 மாத காலகட்டத்தில் டைட்டனுடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6% வரைக்கும் இறங்கியிருக்கு. அதே மாதிரி கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 34% வரைக்கும் இறங்கியிருக்கு. அண்ட் சென்கோ கோல்டு 48% வரைக்கும் இறங்கியிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், 3 கம்பெனியுமே நகையை விற்கக்கூடிய கம்பெனி. ஓகே, நகையை விற்கக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் இவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் டிப்ரிசியேஷனில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குது. கல்யாண் வந்து 34% இறங்கியிருக்கு. ஆனால் டைட்டன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அது 6% தான் இறங்கியிருக்கு. சென்கோ கோல்டு வந்து 48% இறங்கியிருக்கு. ஏன் இந்த வேறுபாடு, ஏன் இந்த டிஸ்பேரிட்டி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஏன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜுவல்லரி பையிங்கில் 25% டிப் ஆகிருக்கு. மக்கள் நகை வாங்குறத 25% குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ஏன் ப்ரைஸ் அதிகமாகிருக்கு அப்படிங்கிறதுனால இல்லைப்பா குறையட்டும், இப்போதைக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு மக்கள் டிசைட் பண்ணாங்க. ஸோ 25% ஜுவல்லரி பையிங்கில் ஒரு டிப் இருக்குது. இது எல்லா கம்பெனிக்குமே காமனாக இருக்க ரிஸ்க்கு. மக்கள் நகை வாங்குறதுக்கு முனைப்பு காட்டலன்னா எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுடைய சேல்ஸ் வால்யூம் குறையும், அடி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதை தாண்டி வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கோல்டுடைய ப்ரைஸ் எலவேட் ஆகும் பொழுது அது வந்து ரீஸ்டாக்கிங்கை எக்ஸ்பென்சிவாக மாற்றும். ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா விற்று தீந்துரும். ஆல்ரெடி அவங்க எடுத்து வச்ச ஸ்டாக் எல்லாம் விற்று தீந்துரும், கம்மியான ப்ரைஸில் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரீஸ்டாக்கிங் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். இது எல்லா கம்பெனியும் உள்ளது. அடுத்தது ரிட்டைல் பிளேயர்ஸ். நிறைய ரிட்டைல் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க, லோக்கல் மேனுஃபேக்சரரை நம்பி கடையை ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களால ரீஸ்டாக்கிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த ரிட்டைல் பிளேயர்ஸ் வந்து பெரிய அளவில் தங்கத்தை ஹெட்ஜிங் பண்ணி வாங்கி வச்சுருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அடி வாங்கும். யாரெல்லாம் இந்த லோக்கல் மேனுஃபேக்சரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிஸ்னஸ் பாதிக்கப்படும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தங்கமயிலாக இருக்கட்டும், அண்ட் கல்யாண் ஜுவல்லரியாக இருக்கட்டும், டைட்டனாக இருக்கட்டும், சென்கோவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இந்த கேட்டகரிக்குள்ளே வர்றாங்களா, இது எல்லாமே இவங்களை பாதிக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ டைட்டன் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் இதில் கிங்கு. அதாவது முரட்டத்தனமான ஒரு கம்பெனி, ப்ளூ சிப் ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் கல்யாண் ஜுவல்லர்ஸ் லார்ஜ் கேப் கம்பெனி தான். சென்கோ கோல்டு மிட் கேப் கம்பெனியாக இருக்குது, தங்கமயில் ஸ்மால் கேப் கம்பெனியாக இருக்குது. இதில் டைட்டன் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா
Q4 ஏர்னிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய சேல்ஸ் growth வந்து 25% க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர் சேம் பீரியடோட கம்பேர் பண்ணும்போது 25% க்ரோ ஆகிருக்கு. அண்ட் எபிட் வந்து 12.1 இருந்து 11.9% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் 12,494 கோடியாக இருந்த டைட்டனுடைய ரெவன்யூ இப்போ வந்து 14,916 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து 771 கோடியிலேருந்து 871 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக 100 கோடி ரூபா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கல்யாண் ஜுவல்லரியுடைய சேல்ஸ் வந்து 24% குரோ ஆயிருக்கு. ஸோ 4,525 கோடியாக இருந்த ரெவன்யூ 6,182 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய எபிட் எடுத்துக்கிட்டோம்னா 296 கோடியிலிருந்து 399 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 137 கோடியாக இருந்த ப்ராஃபிட் இப்போது 188 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சென்கோ கோல்டுக்கும் டீசெண்டான க்ரோத் இருக்குது. 1,130 கோடியாக இருந்த ரெவன்யூ 1,362 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 92 கோடியில் இருந்து 126 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் 8% இருந்து 9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் 37 கோடியிலேருந்து 62 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து தங்கமயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 983 கோடியாக இருந்த ரெவன்யூ 1,381 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 50 கோடியாக இருந்து 57 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் 5% இருந்து 4% குறைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 5% இருந்து 4% குறைஞ்சிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 கோடியாக இருந்தது 31 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெரிய அளவில் க்ரோத்தில் ஸ்லைட்டாக க்ரோ ஆகிருக்கு. இப்போது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த 4 பிராண்ட் இருக்குல்ல, இந்த 4 பிராண்டும் அவங்க மார்க்கெட்டில் எந்த மாதிரி பொசிஷனிங் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்டோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படிப்பட்டது, எந்த மாதிரி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, எந்த மாதிரி அவங்க கோல்டை ஹெட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை கவனிக்க வேண்டியிருக்கு. அப்படி நம்ம எல்லாத்தையுமே கவனித்து பார்த்தோம்னு வைங்களேன், இது எல்லாத்துலேயுமே டாப்பாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் தான். ஆக்சுவலாக இந்த 3 கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன், கல்யாண் அண்ட் தங்கமயில், இந்த 3 கம்பெனியும் சேர்த்து இந்தியாவில் நடக்கிற கோல்டு பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 38% மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு 3மே பெரிய நெட்வொர்க் உள்ள கம்பெனியாக இருக்குது. இதில் டைட்டன் தான் லீடர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த 38%ங்கிறது எங்கேருந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். 2019 இந்த 3 கம்பெனியுடைய குமுலேட்டிவ் மார்க்கெட் ஷேர் வந்து 22% தான் இருந்திருக்கு. அது இப்போது 2024-25 38% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கான காரணம் என்னென்னா, மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன ட்ரெண்டாக இருக்கோ அந்த ட்ரெண்டில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த சர்வீஸை கரெக்டாக கொடுக்கறதுக்கு, அதாவது ஒவ்வொரு ரிட்டைல் ஸ்டோர்லேயும் தேவையான டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளாக வைக்கிறதுக்கு பேக் அண்ட் ஒர்க்குன்னு ஒன்று பண்ணோம்ல. ஸோ கோல்டு இன்வென்ட்ரியில் ரொம்ப கீனாக இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் டைட்டன் அண்ட் கல்யாண் ஜுவல்லரியெல்லாம் அதை பார்த்துக்கிறாங்க. அதாவது ஹெட்ஜிங் ப்ராசஸ் எல்லாம் இவங்ககிட்ட ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத இதில் கவனிக்க முடியுது. ப்ளஸ் ஸ்ட்ராங்கான ஃபுட் பிரிண்ட் இந்த கம்பெனிக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போது டைட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3,312 ஸ்டோர் அவங்க வச்சுருக்காங்க. கல்யாண் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் 2024 கணக்குப்படி 71 ஸ்டோர் அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 2026 அவங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்குன்னா, அதை 292 ஸ்டோராக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த கம்பெனிஸுடைய வால்யூம் பெருசாக இருக்குது, இவங்களுடைய பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால கோல்டு இன்வென்ட்ரி எடுக்கும் பொழுது இவங்க வந்து அதிகமான அமௌண்ட் ஆஃப் கோல்டை ஹெட்ஜிங் பண்ண முடியும். அந்த ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று டைட்டன் கம்பெனிக்கும் கல்யாண் ஜுவல்லரிக்கும் இருக்குது. ஆனால் இதே விஷயம் வந்து தங்கமயிலுக்கோ இல்லை வந்து சென்கோ கோல்டுக்கோ அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த அளவுக்கு பெருசாக அப்ளை ஆகாது, சின்னதாக தான் அப்ளை ஆகும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, அகைன் அண்ட் அகைன் வந்து டைட்டன் அண்ட் கல்யாண் ஜுவல்லரியை ஒரு பெரிய ஜுவல்லரி கம்பெனியாகவே வச்சுக்கிட்டு இருக்கு. அதில் வந்து அவங்க அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கண்டினியூ பண்ண முடியுது. அதுவும் டைட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா புது புது டிசைனில் அவங்க ரொம்ப கவனம் செலுத்தி, இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன வேணும், வயசானவங்களுக்கு என்ன வேணும், அதுவும் மேரேஜ் மாதிரியான ஃபெஸ்டிவல் அப்படின்னா அதுக்கு எப்படிப்பட்ட நகைகள் வேணும் அப்படின்னு அந்த டிசைனில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட் வச்சுருக்கக்கூடிய சிஇபினா காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் மூலமாக நம்ம வந்து துபாய் மாதிரியான நாடுகளில் இருந்து தங்கத்தை கம்மியான விலையில் வாங்க முடியுது. அந்த கம்மியான விலையில் தங்கத்தை வாங்குகிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்படி டைட்டன் மாதிரியான பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இதையெல்லாம் தாண்டி டைட்டன் கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அது டாட்டாங்கிற பிராண்ட்லேருந்து வந்த ஒரு கம்பெனி. அந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது. அதனால அந்த பிராண்ட் வேல்யூங்கிறது எப்பயுமே கீழே இறங்காமல் சஸ்டைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ டைட்டனுக்கு இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது.
பிராண்ட் டைவர்சிஃபிகேஷன் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கல்யாண் ஜுவல்லரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பேன் இண்டியாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மிடில் ஈஸ்ட்லையும் ஸ்ட்ராங்கான growth இருக்குது அப்படிங்கிறது அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சென்கோ கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸ்ட் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி சதர்ன் ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்கோ கோல்டு பெருசாக யாருக்கும் தெரியாது. பட் ஈஸ்ட் இந்தியாவில் இந்த கம்பெனி நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியாக இருக்குது. அடுத்தது தங்கமயில் ஜுவல்லரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சதர்ன் ரீஜியனில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நார்த்துக்கெல்லாம் பெரிய லெவலில் அவங்க ரீச் ஆகலைங்கிறது அந்த பகுதியில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ டைட்டன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை PE ரேஷியோ தான், அதில் டவுட் இல்லை. ஆனாலும் இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு, ஃபியூச்சர்லேயும் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நிறைய அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம் அப்படின்றாங்க. ஸோ 34 அனலிஸ்ட்டில் 17 அனலிஸ்ட் வந்து டைட்டன் ஸ்டாக்கை நீங்கள் இப்போவும் வாங்கலாம் அப்படின்றாங்க. 12 அனலிஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கங்க அப்படின்றாங்க. மீதி ஒரு 5 அனலிஸ்ட் வந்து இப்போதைக்கு செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாண் ஜுவல்லரியுடைய வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் அதுவும் வந்து ஹை PE ரேஷியோ தான். அண்ட் இதனுடைய ROI வந்து 14க்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம் அப்படின்றாங்க. டைட்டன் அண்ட் கல்யாண் ஜுவல்லரிக்கு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் நிறைய அனலிஸ்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சென்கோ கோல்டுக்கோ தங்கமயிலுக்கோ கொடுக்க மாட்டாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் நான் சொன்ன அதே விஷயந்தான். அதாவது டைட்டன் அண்ட் கல்யாண் ஜுவல்லருடைய பிஸ்னஸ் மாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. என்னதான் பிரச்சனை வந்தாலும் இந்த போட்டு தண்ணியில் கவுந்துராது அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ராங்கான விஷயங்கள் இந்த கம்பெனிஸ் கிட்ட இருக்குது. அதாவது பிராண்ட் நேம் இருக்குது, இவங்களாம் நல்லா ஹெட்ஜிங் பண்ண முடியுது. ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள், அப்படிங்கிற குவாலிட்டிஸ் வந்து இந்த கம்பெனிஸில் இருக்குது. பட் சென்கோவுக்கோ தங்கமயிலுக்கோ அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அது இல்லை. அதனால தான் கல்யாண் டைட்டன் கம்பெனியை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்க, வாங்குங்க அப்படின்னு நிறைய அனலிஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் இந்த 4 ஸ்டாக் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸும் கொடுத்ததா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும், விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிசிஷன் எடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.